வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே. நான் தான் உங்கள் ரோஹித் ஃப்ரம் ரோல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் ஸ்டோரிஸும் கலந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம். இது நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ராமாயணா. அதாவது ராமாயணத்துல இருக்க சில விஷயங்கள் தெரியாதத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செகண்ட் பார்ட் குரு உபதேசம். அதாவது யாருக்கு யார் என்ன சொன்னாங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1 அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ராமாயணா. அதாவது ராம் அவர்கள் வந்து இறந்து போன நேரத்துல அவரோட வைஃப் வந்து அதாவது மண்டோதரி பக்கத்துல இருந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ ராவண அவர்களுக்கு வந்து அவரோட தங்கை சூர்பனகை ஞாபகம் வந்தாங்க. நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க ராவண அவர்கள் வந்து சீதை மேல ஆசைப்பட்டு கடத்ததுனாலதான் இந்த போரே தொடங்கிச்சுன்னு. ஆனா அது சூர்பனகையால தொடங்கிச்சு. எப்படி தொடங்கிச்சுன்னு பாக்கலாமா? சூர்பனகைக்கு வந்து ஒரு கனவு இருந்தாங்க. அவர் வந்து திக் விஜயம் பண்ண போயிருந்தாரு. அதாவது திக் விஜயம்னா எல்லா இடத்துக்கு போய் விஜயம் பண்றாரு. அந்த காலத்துலாம் பதவி ஏத்துங்க வந்து எல்லா இடத்துக்கு போய் மக்கள் நிறை குறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பதவியை ஏத்துப்பாங்க. அதே மாதிரி சூர்பனகையோட கணவரும் இதே வேலையை பண்ண போயிருந்தாரு. அப்போ ராவணன் அவர்கள் வந்து சூர்பனகையோட கணவர் வந்து எதிர்பாராத விதமா கொண்டுட்டாரு. இது வந்து சூர்பனகைக்கு வந்து செய்யாத மன வழியை கொடுத்தது. ராமன் அவர்கள் வந்து சிவன் கிட்ட என்ன ஆர்டர் வாங்கினார்னா, தேவர்கள், அசுரர்கள், கடவுள்கள், விலங்குகள் இது ஏதாவது தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு சிவன்கிட்ட வர வாங்கினாரு. அவர் வந்து மனிதர்களை அலட்சியப்படுத்துறாரு. அதனால ராமர் வந்து மனித அவதாரத்தை எடுத்தாரு. இந்த ரகசியத்தை தெரிஞ்ச சூர்பனகை காட்டுக்கு போறா, ராமர் வம்பிருக்கிறா, லக்ஷ்மணன் வம்பிருக்கிறா, மூக்கருப்படுறா, ராவணன் கிட்ட போற தொடங்குறா. பாத்தீங்களா எவ்வளோ விழுத்தன பண்றா. இதுதாங்க பார்ட் 1 அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ராமாயணா. பார்ட் 2 மகாபாரதத்துல கிருஷ்ணர் செஞ்ச கீத உபதேசத்துக்கு ஈக்குவலா ராமாயணத்துல இருக்கு. அது ராமர் செயல ராவணன் சொன்னாரு. ராமர் வந்து லக்ஷ்மணன் கிட்ட அரசாட்சி எப்படி நடத்துறதோ வாழ்க்கை முறையும் எப்படி நடத்துறதோ ராவணன் கிட்ட கேட்டுவா அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாரு. அப்ப லக்ஷ்மணன் கேட்டாரு, என்ன ராமா, அவன் கெட்டவன், அவன் அரக்க, அவன்கிட்ட எல்லாம் எதுக்கு என்ன போய் சொல்றீங்க? அப்ப ராமர் சொன்னாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நம்ம பேரு இந்த உலகத்திலே சிறந்த வீரர்களா கிடையாது. ராவணன் வந்து நம்ம கடவுள்னு தெரிஞ்சு நம்ம கூட மோதிருக்காங்க. அவன் தான் மிகச்சிறந்த வீரன். அதுவும் இல்லாம அவன் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப சிறப்பான சிவபக்தன். இந்த லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் கூட தாமதிக்காம ராவணன் கிட்ட போய் உபதேசம் கேட்டாரு. அப்புறம் பிராமணன் சொன்னாரு, முதல்ல குரு பக்தியா என்ன தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சாரு. இது வந்து ராவணனுக்கு கடைசி மூச்சு இருக்கும்போது நடந்தது. ராமர் சொன்னாரு, குரு பக்தினா குருவோட பாத வணங்கி தாங்கி மரியாதைய செலுத்தி உபதேசம் கேட்கறது தான் குரு பக்தி. இத அப்படியே லக்ஷ்மணன் வந்து ராவணன் கிட்ட செஞ்சாரு. இதை ஏத்துக்கிட்ட ராமன் வந்து கொஞ்சம் கூட தாமதிக்காம குரு உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த குரு உபதேசம் வந்து 3 ரகசியங்க. ரகசியம் நம்பர் 1, எந்த நல்ல விஷயம் செய்யணும்னாலும் தாமதிக்காம செய்யுங்க. கெட்ட விஷயம் செய்யக்கூடாது. பண்ற நிலைமை வந்துச்சுன்னா டிலே பண்ணிட்டே வாங்க, அதுக்கு காலம் முடிவு கட்டும். ரகசியம் நம்பர் 2, நம்ம எனிமீஸ் எப்பவுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதனாலதான் ராவணன் வந்து ஒரு குரங்கால என்ன பண்ண முடியும்னு
ஹனுமானோட வாழை நெருப்பேத்தி விட சொன்னாரு. அதனால பாருங்க இலங்கையே அழிஞ்சு போச்சு. இதே மாதிரி ராமர் வந்து ஒரு மனித ரூபத்தை எடுத்திருக்காரு. அதனால ராவணன் ஒரு மனுஷனால நம்ம என்ன பண்ண முடியும்னு அலட்சியமாயி இப்ப நானே விழுந்து கிடக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ரகசியம் நம்பர் 3, உங்க ரகசியத்தை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. ராவணன் அந்த வரம் பெற்ற முக்கியமான சீக்கிரட்டை சூர்பனகிட்ட பண்ணிருக்குங்க. ஏன்னா இவ என்னோட தங்கை, அவளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவரோட தங்கையதான் ராவண அழிவு காரணமா ஆயிட்டாங்க. அதனால உங்களுக்குன்னு இருக்கிற ரகசியத்தை ஷேர் பண்ணாதீங்க. இதுதாங்க அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ராமாயணா அண்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப். இந்த கதையை நீங்களும் ஷேர் பண்ணி புண்ணிய பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.